ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கோபி ராதிகாட்ட கேட்குறாரு, நீ அப்ப இன்னைக்கு பிரியாணி சமைக்கலையா ராதிகா அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப பிரியாணி சமைக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. நீ என்ன கொடுத்துருக்க எனக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இது ஓட்ஸ் கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நைட் போய் யாராவது பிரியாணி சாப்பிடுவாங்களா, அது ஹெவி ஃபுட் கோபி, இதுதான் லைட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இதுலயே நிறைய ஃப்ளேவர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானா, இது மட்டும்தான் சாப்பாடா, தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கோபி கேட்கிறாரு. ராதிகாவும் மயுவும் சிரிக்கிறாங்க. ஓட்ஸுக்கு போய் ஏதாவது சைட் டிஷ்ஷா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நீ என்ன மயு ஏதோ கலர்ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு கோபி. இது ராகி கஞ்சி, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு மயு கேட்கறாங்க. எனக்கு வேணாம் அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு. வேற வழியே இல்லாம இப்போ அந்த ஓட்ஸ் சாப்பிட்டுறாரு கோபி. கோபி இப்போ லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன கோபி நெஞ்சடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவருக்கு அவரே பேசிக்கிறாரு. காலையில சாப்பிட வேண்டிய ஓட்ஸை நைட்டு சாப்பிட்டா எப்படி செமிக்கும் இந்த வயசுல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ராதிகா இப்போ அங்கே வராங்க. என்ன கோபி உங்களுக்கு ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. 2 minutes தான், மெயில் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. பக்கத்துல வந்து உட்கார ராதிகா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் எதுக்குங்க, நீங்க மெயில் பண்ணிட்டு வாங்க, மயு தூங்கிட்டா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ராதிகா. நாங்க லவ் பண்ணியிருக்கோம், 25 வருஷம் கழிச்சு ஒன்னா சேர்ந்துருக்கோம், கொஞ்சமாவது ரொமான்ஸாவது பாக்குறாளா பாரு அப்படின்னு கோபி நினைக்கிறாரு. சரி மயு தூங்கிட்டா நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரொம்ப சந்தோஷமா ரூம்குள்ள போறாரு. அங்க பார்த்தா ராதிகா மயு 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. மயுட்ட போய் கோபி சொல்றாரு, அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மயு பக்கத்துல போறாரு. மயு காலை வச்சு எட்டி உதச்சிடுறாங்க. கோபி கீழே விழுந்துடுறாரு. என்ன கோபி நைட் நேரத்துல சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. நான் எங்க படுத்து தூங்குறது, இங்க இடமே இல்லையே அப்படின்னு கோபி கேட்கிறாரு. எங்கேயாச்சும் போய் தூங்குங்க கோபி அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு அவங்க பாட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. பெட்ஷீட் பில்லோலாம் அங்கே இருக்கு, ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டு தான் தூங்குறா போல அப்படின்னு நினச்சிட்டு அது 2 எடுத்து கீழே விரிச்சு படுக்கிறாரு. என்னோட வீட்டில் மாளிகை மாதிரி ரூம் இருக்கும், அந்த கட்டில 7-8 டைனோசர் கூட படுக்கலாம், இங்கே என்னடானா நான் தரையில படுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. சும்மா புலம்பாம தூங்குங்க கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அடுத்ததா பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. இனியா பாக்கியாட்ட சொல்றாங்க, காஃபி ரொம்ப கசக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. எப்போது போல பாலை குடிச்சிருக்கலாம்ல இனியா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நான் வளர்ந்துட்டே அதான் காஃபி குடிக்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க. செலியன் இப்போ அங்கே வராரு, உனக்கு காஃபி போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. இல்லம்மா நான் ஒரு பவுடர் வாங்கிட்டு வந்தேன்ல, அதை போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்றாரு அவரு. ஜெனி சொல்றாங்க, நான் கொண்டு வரேன் ஆண்டி, நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி போறாங்க. கிச்சனுக்குள்ள போயிட்டு பவுடர் காணும்னு தேடுறாங்க. மறுபடியும் பாக்கியாட்ட வந்து அந்த பவுடர் எங்க இருக்கு ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரிட்ஜ் மேல இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. திருப்பி வந்து பால் எங்க இருக்கு ஆண்டி அப்படின்னு பாக்கியாட்ட கேட்குறாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு கண்ணாடி பாட்டில ஊத்தி வச்சிருக்கிறேமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. திருப்பி வந்து எந்த பாட்டில், அதுல 2 பாட்டில் இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தயிர் இருக்குமா, இன்னொன்னுல பால் இருக்கு, இரு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியா. என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்கிறா அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் செலியன்ட்ட சொல்றாங்க. உண்மையாவே அன்னைக்கு நாங்க கொடைக்கானல் போயிட்டு வரும்போது அவ தான் சமைச்சாலா இல்ல ஹோட்டல்ல நீ வாங்கிட்டு வந்தையா அப்படின்னு கேக்குறாங்க. அதான் பாட்டி சமைச்சா அப்படின்னு செலியன் சொல்றாரு. உடனே சுத்தி இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. அடுத்ததா எழில் இப்போ ஜாக்கிங் போறதுக்காக வெளியில வராரு. கோபி எழில பாக்குறாரு. என்னை பார்த்த உடனே வேகமாவா ஓடுற அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. கோபி வேணும்னே எழில்கிட்ட வம்பிழுக்கிறாரு. என்னை விட நீ ஃபாஸ்டா ஓடிடுவியா அப்படின்னு சொல்லி வம்பிழுக்கிறாரு. 2 பேருக்கும் போட்டி வச்சுக்குவோமா, அங்க தெரியுதுல லேம்ப் போஸ்ட், அதை யாரு ஃபர்ஸ்ட் போய் தொடுறாங்கன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எழில் கோபி 2 பேருமே இப்போ ஓடுறாங்க. எழில் இப்போ ஃபுல்லா ஓடிடுறாரு. ஆனா கோபியால ஃபுல்லா ஓட முடியல, பாதி தூரத்துல நின்றாரு. ரொம்ப பயங்கரமா மூச்சு வாங்குது கோபிக்கு. என்ன ரொம்ப மூச்சு வாங்குதா அப்படின்னு எழில் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, இந்த கல்லு தடுக்கிடுச்சு, அதனாலதான் நான் நின்னுட்டேன், இல்லாட்டினா நான் நேரத்துக்கு ரொம்ப தூரம் ஓடி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு கோபி. நீங்க இப்ப என்கிட்ட தோத்தீங்க பாத்தீங்களா, இதே மாதிரி வாழ்க்கையில தோத்துட்டே தான் இருக்க போறீங்க, அதை எல்லாரும் பார்க்க தான் போறோம் அப்படின்னு எழில் சொல்றாரு. சினிமாக்காரன்ல நீ அதனாலதான் டைலாக் பேசுறியா அப்படின்னு சொல்லி கோபி கேட்கிறாரு. என் கைய பிடிச்சு நடக்கும்போது ஓட பழகுனவை நீ அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நான் பிளாக் காஃபி குடிக்காம வந்துட்டேன், குடிச்சிட்டு வந்திருந்தேன்னா இந்நேரம் நான் தான் வின் பண்ணிருப்பேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. எழில் இப்போ அங்க இருந்து போயிடுறாரு. மறுபடியும் கோபி இப்போ ராதிகா வீட்டுக்கு போறாரு. பேப்பர் கூட என்ன எடுக்காம இருக்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்துட்டு போறாரு. பழக்க தோஷத்துல பாக்கியா ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐயோ நல்ல வேளை ராதிகா அதை கேட்கல, கேட்டிருந்தானா பக்கம் பக்கமா டைலாக் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ராதிகா இப்ப அங்க வராங்க. எங்க போன ராதிகா, நான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீ வரவே இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. கதவை இப்படி திறந்து வைக்காத ராதிகா, யாராவது உள்ள வந்துட போறாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரிங்க வர போறாங்க கோபி அப்படின்னு சொல்லி ராதிகா கேக்குறாங்க. ராதிகா இப்போ பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க. என்ன பேப்பர் படிச்சிட்டு இருக்கிற ராதிகா அப்படின்னு கேக்குறாங்க. நான் படிக்க கூடாதா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. இல்ல படிக்கிறதுக்கு தான் பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஒரு காஃபி கிடைக்குமா ராதிகா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ராதிகா முறைக்கிற மாதிரி பாக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.